எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணலாம் பாருங்க. அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்தில் வருகிறோமப்பா. இந்த நாளிலே ஆண்டவரே, சிலுவையின் உபதேசம் ரட்சிக்கப்படுகிற எங்களுக்கும் தேவ பலனாக இருக்கிறது. இந்த நாளிலும் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நான் இப்படி கஷ்டப்படுற காரணம் தேவன் என் மேலே கோபமாக இருக்கிறார் என்று சொல்லி அந்த தேவ கோபாக்கினின் எண்ணங்களால் நிரப்பப்பட்டு அநேகர் இன்றைக்கு ஆண்டவரே மனம் உடைந்து போய், ஆண்டவரே சோர்ந்து போய், இன்றைக்கு வாழ்க்கையில் தைரியம் இல்லாமல் இன்றைக்கு அநேகர் வாழ்க்கையில் ஸ்தம்பித்து, ஆண்டவரே அநேகரோட வாழ்க்கை இன்றைக்கு கெட்டு போய் கிடக்கிறது. ஆண்டவரே, இந்த நாளில் இந்த நற்செய்தி அவர்களுக்கு வந்திருக்கிறது. நாளிலே இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருத்தருக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் வாழ்விலே இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவ கோபாக்கினை அகற்றப்பட்டு இயேசு கிறிஸ்து அங்கே சிலுவையில் கதறினதின் நிமித்தம் இப்பொழுது தேவனுடைய கிருபை உடைய பிள்ளைகள் மேல் ஊற்றப்பட்டிருக்கிறது என்ற நற்செய்தி உடைய பிள்ளைகள் விசுவாசிக்க உதவி செய்யுங்கப்பா, விசுவாசிக்க உதவி செய்யுங்க. இப்பொழுது தேவன் என்மேல் கிருபையா இருக்கிறார் என்ற சத்தியத்தை உடைய பிள்ளைகள் இந்த நாளில் விசுவாசிக்கும்படி கிருபை செய்வீராக. அதன் மூலம் எல்லா தேவ கோபாக்கினின் தேவன் என் மேலே கோபமாக தான் இருக்கிறாரோ என்ற எண்ணங்கள்லேருந்து உடைய பிள்ளைகள் இந்த நாளில் ஒரு விடுதலை அனுபவிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். தேவனுடைய கிருபை என்மேல் இருக்கிறது என்று சொல்லி தேவனுடைய அந்த அரவணைப்பின் அன்பை இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. உணர்ந்து நம்முடைய பிள்ளைகள் இந்த நாளிலே அப்பா ஸ்தோத்திரம், யாரெல்லாம் மூட்டு தூரமாய் விலகி இருக்கிறார்களோ இந்த நாளிலே இயேசுவை விசுவாசித்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் உம்மோடு ஒப்புரவாக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒப்புரவாக்கப்பட்டு அதன் மூலமாய் வருகிற அந்த சமாதானத்தை நாளில் உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா, பெற்றுக்கொள்ளட்டும். அதன் மூலம் சகல திகில் பயங்கள்லேருந்து இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகள் விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அப்படி செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்கு வர நினைப்பூட்டுகிறேன். இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள்.